லாஸ்ட்டு இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் பண்ணு நான் கேட்டுக்கிறேன். டெய்லி 15லேருந்து 30 நிமிஷம் தனிமையில் இருங்க, ஃபோக்கஸாக திங்க் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. எப்படி? எத்தனை மில்லியனர்ஸ் பில்லியனர்ஸ் காலைல எந்திரிச்சு உட்காந்து அந்த ஐசோலேஷன் சொல்லுவாங்க. ஐசோலேஷன் தனியாக இருக்கிறது, தனிமையில் இருக்கிறது. அதுவும் அதிகாலை தனிமை தவம் வேற மாதிரி இருக்கும், வேற லெவலில் இருக்கும். அட்லீஸ்ட் உங்களால் 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் பண்ண முடியலனாலும் வெறும் 15 நிமிஷமாவது தனியாக உட்காந்திங்கன்னா அது உங்களுடைய கெரியர் ரிஃப்ளெக்ட் பண்ணும், ஹெல்த்தில் ரிஃப்ளெக்ட் பண்ணும், பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் ரிஃப்ளெக்ட் பண்ணும். இதை புரிஞ்சுக்கிங்க. எந்த குவைட் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு அமைதியான நேரங்களில் நீங்கள் உங்களை அனலைஸ் பண்ணுறீங்களோ, உங்களுடைய எண்ணங்களை யோசிக்கிறீங்களோ, எது வருது எது போகுது, 50,000க்கும் மேற்பட்ட எண்ணங்கள், அப்போ ஸ்ட்ரெஸ் ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகிடும். இது நிறைய பேருக்கு தெரியல. வாழ்க்கை பரபரப்பாக இருக்குது, சின்ன குழந்தைங்களுக்கு கூட ஸ்ட்ரெஸ் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது. அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் கடனோட இருக்கீங்களா, கமிட்மெண்ட்டோட இருக்கீங்களா, கனவுகளோட இருக்கீங்களா, இந்த 3 விஷயத்தையும் செய்யணும். 3வது விஷயம் மிக மிக முக்கியம். அதுதான் நான் செல்ஃப் டாக்னு சொல்கிறேன்.